தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 மே 21ஆம் தேதி ஒரு பொற்காலமாக பதியப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இன்று தனது அமைச்சரவையை விரிவுபடுத்தியதன் மூலம் சமூக நீதியில் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைந்திருப்பது ஒருபுறம் என்றால், மறுபுறம் இந்த அமைச்சரவையில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரதிநிதித்துவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இன்று பதவியேற்ற 23 அமைச்சர்களையும் சேர்த்து மொத்தம் 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் 7 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அதாவது மொத்த அமைச்சரவையில் சுமார் 20% இடங்கள் பட்டியலின அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பது இதுவே முதல் முறை என அரசியல் நோக்கர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர். இந்த 7 அமைச்சர்களில் 6 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், காங்கிரஸ் சார்பில் அமைச்சராக பொறுப்பேற்கும் விஸ்வநாதன் மதுரை மாவட்டம் மேலூர் என்கின்ற பொது தொகுதியில் இன்று வெற்றி பெற்றவர். பொது தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பது முதலமைச்சர் விஜயின் சமூக நீதி அரசியலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர்களின் பட்டியலை பார்த்தால் எழும்பூரின் ராஜ்மோகன், ராசிபுரத்தின் லோகேஷ், ஒட்டப்பிடாரத்தின் மதன்குமார், அவினாசியின் கமலி, அரக்கோணத்தின் காந்திராஜ் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரின் தென்னரசு என தமிழகத்தின் அனைத்து திசைகளிலும் இருந்தும் அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை சார்ந்தவர்கள் இல்லாமல் மாநிலம் முழுவதும் பரவலாக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை வரும் நாட்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இணைந்தால் இந்த எண்ணிக்கை 8ஆக உயர வாய்ப்புள்ளது. வெறுமனே பெயருக்கு சமூக நீதி என்று சொல்லாமல் அதிகார பகிர்வில் உண்மையான பிரதிநிதித்துவத்தை விஜய் காட்டியிருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற முக்கிய துறைகள் இந்த இளம் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட உள்ளன. இவர்களின் செயல்பாடு தமிழகத்தை பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை அறிய மக்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர்.